அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் திராவிட கொள்கைகளை தான் ஏற்ற அரசியல் கட்சி நடத்த போறாரு அப்படின்றதுக்கு பெரிய எடுத்துக்காட்டாகவே இந்த ஒரு நிகழ்வு பார்க்கப்படுது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் அதற்கு பிறகு தற்போது பெரியார் சிலைக்கு மாலை இட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்திருக்காரு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்திலிருந்து ரொம்ப வெளிப்படையாகவே தெரியக்கூடிய தகவலாக இருக்கு. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எந்த கொள்கைகளை ஏற்று அரசியல் கட்சி நடத்த போறாரு அப்படின்னா அனைவருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. இதற்காகவே விஜயுடைய மாநாடு எப்போதான் நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே பார்த்தீங்கன்னா தீவிரமாக காத்துட்டு இருந்த இந்த ஒரு சூழ்நிலையில விஜய் பெரியாருக்கு மாலை போட்டதும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருந்ததும் அனைவரையுமே இவர் ஒரு திராவிட கட்சியை தான் துவங்க போறாரு அப்படின்றது ரொம்ப எளிமையாகவே புரியுற மாதிரி விஜயோடைய செயல் அமைந்திருக்கு. இந்த தகவல் குறித்து சீமான் இடத்துல கேள்வி எழுப்பியதோ அதற்கு பிறகு நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க பாசமுள்ள தம்பின்னு சொல்லக்கூடிய விஜயும் பாத்தீங்கன்னா திராவிட கொள்கைகள்லாம் ஏற்ற அரசியல் கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சீமானத்தில் நெறியாளர்கள் கேட்டபோது சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா அங்கிருந்த அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடவே இருந்தாங்க. ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள் பெரும்பாலும் சீமானுடைய ஆதரவாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல சீமான் இதுக்கு எப்படி பதிலளிப்பாரு அப்படின்னு அனைவருமே பார்த்துட்டு இருந்த சூழல்ல சீமான் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அப்ப தம்பியை சேர்த்து எதிர்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான அரசியல்வாதி வரலாற்றிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களை சார்ந்தே அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து ரொம்பவே தனித்து தெரியக்கூடிய நபராக சீமான் தான் இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.